பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மீகா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தை 8. ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டி இருக்கின்றாரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த புனிதமான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, அதிகாலையிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை தேடி வந்து எங்களை அரவணைத்து உமது மகனாக மகளாக மாற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கின்றீர். ஒவ்வொரு நாளும் தகப்பனே, எங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகின்றீர். ஆனால் ஆண்டவரே, அநேக முறை உமது விருப்பம் என்ன என்பதை அறியாமல் இருந்த நாட்கள் உண்டு. அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. என் ஆண்டவர் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றி சுவாமி. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். அப்ரஹாமின் தெய்வமே உம்மை துதிக்கின்றோம். ஈசாக்கின் தெய்வமே உம்மை துதிக்கின்றோம். யாக்கோப்பின் தெய்வமே உம்மை துதிக்கின்றோம். எங்களோடு கூட இருக்கக்கூடிய இம்மானுவேலின் தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம். இஸ்ரவேல் மக்களுக்கு செங்கடலை பிளந்து ஆண்டவரே உலர்ந்த தரையாக அவர்களுக்கு அந்த இடத்தை மாற்றி நடக்க பண்ணியவரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்கிறவர்களை எரிகிற அக்கினி சூளையில் இருந்து தப்புவிக்க பண்ணியவரே உமக்கு நன்றி அப்பா. சிங்கங்களின் வாயை கட்டி ஆண்டவரே தானியலை பாதுகாத்த அன்பு நேசரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆனாலும் தகப்பனே, உமது அற்புதங்களையும் அடையாளங்களையும் கேள்விப்பட்ட நாட்களிலும் கூட மனம் திரும்பாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. உம்மை தேடி தேடி அநேக கோயில்களுக்கு நாங்கள் ஓடுகின்றோம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் மனம் மாறாதபடி ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு போனால் என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வராது என்பதை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு புரிய வைத்திருக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை நீர் வழிநடத்தி இருக்கின்றீர். ஆனாலும் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள மக்களாகவும் கல்லான இதயத்தோடு இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம். எங்களுடைய பொறாமையும் கோபமும் எங்களுடைய அகங்காரமும் எப்பொழுதும் கண் முன்பாக நிற்கிறது சுவாமி. அதனால் தகப்பனே, அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விளையாண்டு இருக்கின்றோம். அநேக பேரை பாவத்தில் விழ வைத்திருக்கின்றோம். அநேக பிள்ளைகளுக்கு நன்மை செய்யாதபடி தீமையை மட்டுமே செய்திருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. நீரே மன்னிக்கதில் பெரியவராய் இருக்கின்றீர். உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தீய குணங்களையும் எடுத்து மாற்றி உண்மைக்கு ஏற்ற மகனாக மகளாக நீர் உருவாக்குகின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே யாரெல்லாம் என்னோடு இணைந்து உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படுவதாக. என் ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம் இந்த நாளிலே அவர்களை தூய்மைப்படுத்துவதாக. என் ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரம் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் தொட்டு முழுவதும் கழுவி அவர்களை புனிதையாக மாற்றிவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலே நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றீரே. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார் என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த உலகத்தில் நேர்மையாக வாழ முடியாதபடி இருந்திருக்கின்றோம். குற்றங்கள் புரிந்திருக்கின்றோம். பொய் சொல்லி மற்றவர்களை ஏமாத்திருந்திருக்கின்றோம். உமது இரக்கத்தை மன்றாடி நாங்கள் ஜெபித்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் மற்றவர்கள் மீது இரக்கம் கொள்ளாமல் அலைந்து திரிந்திருந்திருக்கின்றோம். பெருமையோடு அலைந்து திரிந்து தாழ்ச்சியோடு நடக்காதபடி என் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா.
தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக, நீர் எங்களை அரவணைத்துக் கொள்வீராக, எங்களோடு கூட நீ இருப்பீராக. எங்களை விட்டு வழி விலகாதபடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறோம் அப்பா. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே, இந்த நாளிலே தாழ்ச்சியான மனப்பக்குவத்தை கொடுப்பீராக. எல்லோர் மீதும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாறவும், எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேர்ந்தாலும் உண்மையை மட்டுமே பேசி நேர்மையோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் மாற்றிவிட வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே தகப்பனே, இதோ உமது திரு முன்பாக நின்று என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், ஒவ்வொரு தாய் தந்தையரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், ஒவ்வொரு சகோதரியும் ஒப்புக் கொடுக்கின்றேன், சகோதரனை ஒப்புக் கொடுக்கின்றேன், குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், மனம் மாறாதபடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களை உமது மகனாக மாற்றுவதை போல் யாரோடு சேர்ந்து பாவம் செய்து பாவத்தில் விழ வைத்தோமோ அவர்களுக்கும் மனமாற்றத்தை கொடுத்து அவர்களை உம்மோடு சேர்த்து கொள்ள வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஐயோ, என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை இருக்கின்றதே, எந்த காரியத்தை செய்தாலும் தடையா இருக்கின்றதே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஏக்கத்தோடும் கலக்கத்தோடும் இந்த அதிகாலையிலே உம்மை தேடி வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குரல் உமது திரு சமூகத்திற்குள் கடந்து வர வேண்டுமாய் மெய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, எரேமியா 42வது அதிகாரம் 11வது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோமே, நீங்கள் அவருக்கு அஞ்ச வேண்டாம் என்கிறார் ஆண்டவர், ஏனெனில் உங்களை மீட்கும் பொருட்டும் அவனுடைய கையில் இருந்து உங்களை விடுவிக்கும் பொருட்டும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றேன். ஆம் தகப்பனே, தீயவர்களுடைய கைகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. உம்மீது மட்டுமே அச்சம் கொண்டு வாழவும், ஆண்டவரே உம்மோடு மட்டுமே இணைந்து இருக்கவும் இந்த நேரத்திலே எங்களுக்கு வழி அமைத்து தர வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் உம்மது கரங்களில் நாங்கள் இருக்கும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்திருப்போம். உம்மோடு இணைந்து நடக்கும் பொழுதும் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருப்போம் அப்பா. இந்த நாளிலும் கூட திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம். திருச்சபையில் இருந்து பணி செய்யக்கூடிய ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். உமது நற்செய்தியை பணியை செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். வேதியர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு செய்யக்கூடிய இந்த பணியிலே அவர்கள் உத்தமத்தோடும் உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் இருந்து ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தைகளை வாசித்து உமது வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தையின்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் உம்மை பிரிந்து எதையும் செய்ய முடியாது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தகப்பனே. என் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கின்றார், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று பொய் வேடமிடாதபடி ஒவ்வொரு நாளும் நீர் கொடுக்கக்கூடிய வார்த்தைக்காக அதிகாலையிலே காத்திருந்து என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றிட வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய குருக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய அருட்சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அதிகாரத்தோடு அலைந்து இந்த நாளிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஆயர்மார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொடுவீராக, தொட்டு நீர் குணமாக்கிட வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. உமது குணமாக்கும் வல்லமை கடந்து வர வேண்டுமாயும் என் ஆண்டவருடைய விருப்பம் இந்த நாளிலே நிறைவேறிட வேண்டுமாயும் மெய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் மரித்து போன குருக்களுடைய ஆத்துமாக்களையும் ஆயருடைய ஆத்துமாக்களையும் ஆண்டவரே, கர்தினால்களுடைய ஆத்துமாக்களையும் அருள் சகோதர சகோதரியுடைய ஆத்துமாக்களையும் ஆண்டவரே நீர் விடுவித்திட வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் என் ஆண்டவருடைய சமூகத்தில் நித்திய இளைப்பாறுதலை பெறவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளிலே அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக.
எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கன்னி தாயே, உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி எங்களை உமது மகனாக மகளாக உருமாற்றிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம். அன்னையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.